வேட்டி வந்து முதலாம் நூற்றாண்டிலேயே ஒரு மன்னர் வந்து வேஷ்டி கட்டி இருக்கிற மாதிரியான கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வேஷ்டி வந்து முதலாம் நூற்றாண்டுல இருந்தே நடைமுறையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல வந்து சிந்து சமவெளி அந்த பகுதியில எல்லாம் வேஷ்டி வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேஷ்டி வந்து எல்லாரும் அணிகிற ஒரு நார்மல் துணியா மாறிடுச்சு. வேட்டிங்கிற பெயர் வந்து எதுல இருந்து உருவாயிடுச்சுன்னா, துணியை வந்து வெட்டுறாங்க, அதை வெட்டுறதுனால அதுக்கு வந்து வெட்டி அப்படின்னு சொல்லி அது காலப்போக்கில் வேட்டின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி துணியில இருந்து ஒரு துண்டை மட்டும் வெட்டுறாங்க, அதுக்கு பேர் தான் துண்டு. அப்புறம் சாரம், அதாவது லுங்கி, அதுக்கு சாரம்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது நம்ம உடம்ப சுத்தி சார்ந்து இருக்குதான், அதனால சாரம்னு பேர் வந்துச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ நம்மளாம் நம்பித்தான் ஆகணும். ஒரு காலத்தில் வடமொழி சொற்களோட சேர்ந்து தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா வார்த்தைகள்லையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வேட்டிக்கு வேஷ்டி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழியிலையுமே வேஷ்டிக்கு வேற வேற பெயர் இருந்துச்சு. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா தௌத்தாங்கிற பேரில் இருந்துச்சு, குஜராத்தியில் தோத்தியோங்கிற பேரில் இருந்துச்சு, அசாமியில் வந்து சூர்யாங்கிற பேரில் இருந்துச்சு, வங்காள மொழியில தூண்டிங்கிற பேர்ல இருந்துச்சு, கன்னடத்துல தோத்தி அல்லது கச்சேன்னு இருந்துச்சு, மலையாளத்துல வந்து முன்தூன்னு இருந்துச்சு, பஞ்சாபி மொழியில வந்து லாச்சாங்கிற பேர்ல இருந்துச்சு, அப்புறம் உத்தரப்பிரதேசம், பீகார், தெராயிலெல்லாம் மருதானின்னு இருந்துச்சு, அப்புறம் கடைசியா தமிழ்ல வந்து வேட்டிங்கிற பேர்ல இருந்துச்சு. நம்ம தமிழர்களோட பண்பாட்டு அடையாளத்துல வேட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சில பேர்கிட்ட சவால் கட்டும்போது, நீ எல்லாம் வேட்டி கட்டுன ஆம்பளையா இருந்தா அப்படின்னு நம்ம சவால் கொடுப்போம். வேட்டியோட வெண்மை நிறம் வந்து அமைதி, தூய்மை, அடக்கம், அகிம்சை இதெல்லாமே சொல்லுது. வேட்டியை கட்டுறவங்க சொல்லாத விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, பெண்கள் முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டக்கூடாது, இந்த மாதிரி சில எழுதப்படாத சட்டங்கள்லாம் இருக்கு. வேட்டியிலே பல வகைகள் இருக்கு. அது என்னன்னா, நோன்பு காலங்கள்லாம் நீலம், கருப்பு, சிவப்பு, காவி இந்த மாதிரி நிறங்கள்லாம் வேஷ்டி கட்டுவாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்து பட்டி வேட்டி கட்டுவாங்க. அரசர்கள், புலவர்கள்லாம் தங்க சரிகை போட்ட வேஷ்டி கட்டுவாங்க. வேஷ்டியிலே பல அளவுகள்ல இருக்கு, அதாவது நிறைய சைஸ் இருக்கு. அதாவது 4 முழம், 8 முழம், ரெட்டை வேட்டி, கரை வேட்டி, இந்த மாதிரி 4 வகை இருக்கு. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது சொந்தக்காரங்க, கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே மேக்சிமம் வேஷ்டி தான் கட்டிட்டு இருந்தாங்க. கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா, தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேஷ்டியோட பார்டர்ல வந்து அவங்க கட்சியோட கொடி இருக்கிற கலர்ல வந்து பார்டர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்னு ராம்ராஜ்ல இருந்து ஒரு வேஷ்டியை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வேஷ்டியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா வேஷ்டியில பாக்கெட் இருக்கிற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் உலகம் முழுக்க ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அது நிறைய பேருக்கு அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறதே தெரியாது. ராம்ராஜ் வேட்டியிலிருந்து விளம்பரம் போட்டாங்க, ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி வாரம், எல்லாரும் வேட்டி அணிங்க அந்த மாதிரி. ஸோ அந்த விளம்பரத்து மூலமா நிறைய பேர் ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேட்டி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. முக்கியமா அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ அது மூலமாவே இளைஞர்கள்லாம் ஈஸியா வேஷ்டி கட்ட ஆரம்பிச்சாங்க. கூடவே ராம்ராஜ்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு சின்னதா வேஷ்டி செஞ்சு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் நல்லா வரவேற்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸு, சின்ன குழந்தைங்க எல்லாருமே கல்யாணம், ஃபங்க்ஷனு, கோயில் கொடை எல்லாத்துலேயுமே வேஷ்டி கட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த செலிப்ரேஷன் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. சினிமாவில் கூட நிறைய வேஷ்டி சம்பந்தமான வந்திருக்கு. அதில் அந்த காலத்தில் ஒரு பழைய பாடல் இருக்கு, அதில் வந்து ஜல்லிக்கட்டு உண்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்காக கூப்பிடுற மாதிரி ஒரு பாடல் உண்டு. அண்ணாச்சி வேட்டிக்கட்டு மாம்பழையா, நீங்கள் யாராச்சும் ரோசை இருந்தால் மாட்டு பக்கம் போங்க அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தல அஜித் நடிச்ச விசுவாசம் படத்துல வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிகள்லாம் சேர்த்துக்கட்டு அப்படிங்கிற ஒரு பாடல் வேட்டி சம்பந்தமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் வந்து மெர்சல் படத்துல வேஷ்டியை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. வேஷ்டி தான் தமிழனோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ.